கூட்டணி வைக்காமல் திமுக அதிமுக வெற்றி பெற முடியாது என்று கே பாலகிருஷ்ணன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான கருத்துக்களை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். திரு பிரியன் சார் வணக்கம். தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் தனித்து போட்டியிடாமல் கூட்டணி வைக்காமல் தற்பொழுது தனித்து போட்டியிட்டு திமுகவும் அதிமுகவும் வெற்றி பெற முடியாது என்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கூட்டணி கட்சிகளுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாளர் சந்திப்பாக இது பார்க்கப்படுகிறது? இல்லை, அதாவது கூட்டணி அமைக்கிறதுன்றது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லைங்க. 67லேருந்தே கூட்டணிகளில் தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அப்படியே 63க்கு முன்னாடி 52 எலெக்ஷன்ஸ்லேயே தேர்தலுக்கு அப்புறம்லாம் கூட்டணி இருந்திருக்கு. எல்லாம் கூட்டணின்றது தமிழ்நாடு அரசியலே தொடர்ந்து இருக்கு. இதில் நடுவில் ஒரு விதிவிலக்கா 2016 அதிமுக தனியாக போட்டி போட்டாங்க. அப்பவும் சின்ன சின்ன கட்சிகள் அவங்க சேர்த்துன்றதை நம்ம பார்த்தோம். நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா தனித்து ஒரு திமுகவோ அதிமுகவோ ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கா இல்லையான்றது அது ஒரு கேள்விக்குறியான விஷயமா நம்ம பார்க்குறோம். அதனால தான் கூட்டணிகள் அவசியமானது. கூட்டணிகள் சின்ன சின்ன கட்சிகள் தனியாக போட்டி போட்டால் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு. இப்போ திமுக அதிமுக பார்த்து கே பாலகிருஷ்ணன் சொல்றாரு இல்லையா, கூட்டணி இல்லாமல் நீங்கள் வெற்றி பெற முடியாதுன்ட்டு. அதே அப்படியே திருப்பி போட்டு பாருங்களேன். கூட்டணியில சேராம இந்த சின்ன சின்ன கட்சிகளுக்கு இடங்கள் கிடைக்குமா? சான்ஸ் இருக்கா? கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஸோ அவர்களுக்கும் அந்த சின்ன கட்சிகளுக்கும் திமுக அல்லது அதிமுகவோட சேர்ந்தாதான் அவர்களுக்கு 2 இடமோ 3 இடமோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திமுக கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சிக்கும் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, இது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ற விஷயம், ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ற விஷயம். உங்களால நான் வெற்றி பெற்றேன், என்னால நீங்க வெற்றி பெற்றீங்க, உங்களுக்கு செல்வாக்கு இருக்கிற இடத்துல எனக்கு ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, எனக்கு செல்வாக்கு இருக்கிற இடத்துல உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, என்னால் உங்களுக்கு இப்போ சீட் கிடைச்சிது, உங்களால் எனக்கு சீட் கிடைச்சிதுன்ற விஷயம் தானே தவிர இது ஒரு மியூச்சுவலான விஷயம். அது இப்போ அதிமுக திமுக அப்படிதான் இருக்குன்னா சரி, அப்படிதான் இருக்கு, அப்படிதான் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னா கூட்டணிக்கு சேர்ந்த கட்சிகளுக்கு 2 இடமோ 3 இடமோ கிடைக்கிறது எப்படி? அது கூட்டணி சேர்ந்ததுனால கிடைக்குது. ஸோ 2 பக்கமும் மியூச்சுவலாக ஹெல்ப் பண்ணுறது. இது ஒரு பக்கம் மட்டுமே சொல்லக்கூடிய விஷயம் இல்லை என்பது என் கருத்து. சார், இப்போ இவர் இந்த மாதிரி சொல்றதுக்கான முக்கியமான காரணமே ஐ பெரியசாமி அவர்கள் ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டோம் கூட்டணி இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது யாருக்கு பதிலடி சொல்ற விதமாக இருக்கிற அவருடைய பதில்? ஐ பெரியசாமியோட இன்டர்வியூ நானும் பாருங்க. அவர் ஆட்சியில கொடுக்க மாட்டோம்னு சொல்றீங்க. திமுக கூட்டணி வைக்கும். திமுக கூட்டணி வச்சு தேர்தல் சந்திக்கும். ஆனா இதுவரையும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில பங்கு கொடுத்தது இல்லை. அதான் இதுவரையும் கொடுத்தது இல்லை அப்படின்ற விஷயத்தான் சொன்னாரே தவிர நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு அவர் சொல்றதுக்கான உரிமையும் அவர் கிடையாது. அது சொல்ல வேண்டியது ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லணுமே தவிர ஐ பெரியசாமி சொல்ல மாட்டார். அதெல்லாம் அவர் என்ன சொன்னார்னா, இதுவரையும் திமுக அந்த மாதிரியான ஒரு கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில பங்கு கொடுத்தது இல்லை, நாங்க தனியாக தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கோன்ற விஷயத்தான் சொன்னாரே தவிர ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் ஏது நடக்கும்ன்றதெல்லாம் நமக்கு இப்ப சொல்ல முடியாது. 26 தேர்தல் இருக்கும்போது அப்ப இருக்கிற சூழல் எப்படி இருக்கோ அதுக்கேற்றபடி திமுக அல்லது அதிமுக என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறாங்கன்றத பொறுத்து இருந்தான் பார்க்கணும். தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்காமல் திமுக மற்றும் அதிமுக வெற்றி பெற முடியாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் மதுரையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். தனித்து போட்டியிட்டு திமுக அதிமுக வெற்றி பெறுவது இயலாத காரியம் என்றும் அப்போது அவர் கூறினார்.